Hi friends, welcome back to பசிம் ருசிம். இன்னைக்கு பசிம் ருசிமில் ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மொச்சக்கொட்டை சுண்டல் செய்ய போகிறோம். மொச்சக்கொட்டையை வேக வச்ச உடனே கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரும். ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் எப்படி மொச்சக்கொட்டையை வேக வச்சு சுண்டல் செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது மாதிரி கலர் மொச்சக்கொட்டை தான் நம்ம இன்றைக்கி சுண்டல் செய்ய போகிறோம். மொச்சக்கொட்டையை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். உப்பு சேர்க்காம தண்ணி மட்டும் சேர்த்து பாயில் பண்ணிவிட்டு வெந்த பிறகு உப்பு சேர்த்துக்கணும். ஏழு அல்லது 8 விசில் விட்டால் தான் நல்லா பாயில் ஆகும். வெந்த பிறகு ஸ்டீம் ரெடியூஸ் ஆன பிறகு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டைமில் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோன்னா நல்லா உப்பு அதில் சாந்து நல்லாயிருக்கும். சுண்டல் தாளிக்கிறதுக்காக பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த பிறகு 2 சிகப்பு மிளகாய், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 3, இஞ்சி துருவல் கொஞ்சம், இஞ்சி இன்னும் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். இஞ்சி எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து நல்லா தாளிச்சுக்கணும். இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இது மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது மாதிரி தாளித்த பிறகு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணுறதுனால இதில் இருக்க வாசனை போய் இஞ்சி வாசனையோட ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஹெல்தியான சுண்டல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.